கொண்டிருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டிலுடன் கட்டி போட்டு வாயில் துணியை திணித்து நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் அவரை கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தை அடுத்த சாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தாயாரம்மாள். இவரது கணவர் மற்றும் மகன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் தாயாரம்மாள் தனது கிராமத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். நேற்று இரவு அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் தாயாரம்மாளின் கை மற்றும் கால்களை அவர் படுத்திருந்த கயிற்றுக்கட்டிலுடன் சேர்த்து இறுக்கி கட்டியுள்ளனர். அவர் சத்தம் போடாமல் இருப்பதற்காக வாயில் துணியையும் திணித்துள்ளனர். பின்னர் அவர் அணிந்திருந்த அரை பவுன் கம்மல் மற்றும் 1 பவுன் தங்க சங்கிலியை பறித்துக்கொண்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இன்று காலை நீண்ட நேரமாகியும் தாயாரம்மாள் வீட்டை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது தாயாரம்மாள் கட்டிலில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளியணை காவல் நிலைய போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தனியாக இருந்த மூதாட்டியை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த துணிகர கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் சாலப்பட்டி கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.